தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சினிமாவிற்கு குட் பை சொல்லிவிட்டாரு. தற்போது அது சார் கார் ரேசிங்ல அதிக கவனம் செலுத்த இருப்பதால, இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதாவது துபாய்ல அது சார் 24H துபாய் 2025 அப்படின்ற கார் ரேசிங் போட்டியில தன்னுடைய அணியில விளையாடி கொண்டிருக்காரு. நேற்று நடந்த இந்த போட்டியில இவருடைய அணி 7வது இடம் பெற்றிருக்கு. இந்த நிலையில ரேசிங் முடிந்ததுமே அவரிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்பொழுது பேசிய அஜித் அவர்கள், 18 வயதுல நான் கார் ரேசிங்க ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பின்னர் சினிமாவிற்கு சென்று விட்டதால என்னால கார் ரேசிங்ல கவனத்தை செலுத்த முடியாமல் போச்சு. தற்போது மீண்டுமே விளையாட வந்திருக்கேன். இந்த ரேசிங் முடியும் வரை எந்த புது படங்களுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி தெரிந்துவிடக் கூடாது அப்படின்றதற்காக தான் அது சார் அதிரடியாக குட் பேட் அக்லி படத்தை முடித்திருக்கிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. சோ குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதத்துல 10ஆம் தேதி வெளியாக போவதாக அண்மையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. சோ அதன் அடுத்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி ரிலீஸ் செய்தி தான் இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கு. சோ இந்த மாத இறுதியில இந்த படம் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சோ இருந்தாலுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிட்டால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு பலருமே கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. சரி, ஓகே, அஜித் சாருடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.